ஸோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மகிட்ட என்ன வண்டி இருக்குதுன்னா நம்ம GT 650 தாங்க இருக்குது. இந்த க்ரோம் கலர் வந்து பார்க்குறதுக்கே அழகாக இருக்கலாம். அப்படியே லாங்கில் இருந்து காட்டுறேன் பாருங்கள். பார்க்குறதுக்கே வந்து ஒரு லுக்காக அப்படி செம்மையாக இருக்குது பாருங்கள். அதுவும் இந்த கண்ணாடி தாங்க. மழை வேறு விழுந்துருக்கு, அதனால் அப்படி இருக்குது. வீடியோ எடுக்கலான்னு வண்டி எடுத்து வந்தால் மழை வேறு வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுது. இந்த வண்டியில் நம்ம என்னெல்லாம் போட்டிருக்கோம் அப்படின்னா, பெருசாக அந்தளவுக்கு எதுவும் போடலை இப்போதைக்கு. இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே மாட்டணும் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன். பாருங்கள், மீட்டரே வந்து நல்லா லுக்காக இருக்குது பாருங்கள். அழகாக இருக்குல்ல. இந்த ஸ்டிக்கர் மட்டும் அடிச்சிருக்கு. அப்புறம் என்ன பண்ணியிருக்கோம் நம்ம, அப்புறம் வந்து இந்த AGV ஸ்டிக்கர் அடிச்சிருக்கோம் பாருங்கள். அப்புறம் வேறு என்ன பண்ணியிருக்கோம், வேறு சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். வேறு சைலன்சர் எக்ஸாஸ்ட் மொத்தமாக மாற்றிருக்கு பாருங்கள். ரெட்ரோஸ்டர் போட்டிருக்கோம். நம்ம ரெட்ரோஸ்டர் காட்டினாலே அது நம்ம தெரியும் போல். அந்தளவுக்கு வந்து சில்வர் கலர் பளபளன்னு இருக்குது இந்த வண்டி. பின்னாடி வந்து அந்த மக்காடெலாம் கழட்டிட்டு டெயில் போட்டாச்சுங்க. பாருங்கள், ரெட்ரோஸ்டர் மழை தண்ணின்னொன்னே அந்தளவுக்கு தெரியல. திருப்பூர் TN 39 திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷன். வண்டி வந்து 4.5 லட்ச ரூபா வந்துட்டுங்க. ரொம்ப நாள் ஆசைங்க GT 650 எடுக்கணும் அப்படின்ட்டு. ஃபைனலி நம்ம எடுத்துட்டோம். நான் உங்களுக்கு இப்போ சைலன்சர் சவுண்டு காட்டுறேன். இது வந்து நார்மல் சவுண்டு கேளுங்க. ஃபுல் த்ராட்டில் கொடுக்குறேன் பாருங்கள். ரெட்ரோஸ்டர் அப்படி வெட்டிக்குது பாருங்கள். இந்த வண்டியோட ஹைலைட்டே வந்து அந்த சைலன்சர் தாங்க, ரெட்ரோஸ்டர் தாங்க. இன்ஜினு ட்வின் சிலிண்டரு இன்ஜினு பாருங்கள். அந்த சைடு காட்டுறேன். ஃப்ரெண்டு லுக்கை பாருங்கள். ஃப்ரெண்டு லுக்குக்கே இந்த வண்டி வாங்கலாங்க. எவ்வளோ நாளும் காசு கொடுக்கலாம். மைலேஜின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பல்சரி வந்து ஒரு 25 கொடுக்குதுங்க சைலன்சர் இல்லாமல். நான் ரெட்ரோஸ்டர் போட்டுக்க எனக்கு ஒரு 20 கொடுக்குது, போயிடலாம் சொல்லலை. யாருக்காவது எடுக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா கண்டிப்பாக எடுக்கலாங்க. நல்லா ஒர்த்துங்க. நம்ம அந்தளவுக்கு வந்து 4.5 லட்ச ரூபாய்க்கு வந்து ஒர்த்துங்க வண்டி. அப்படி ரோட்டில் போகும்போதெல்லாம் அப்படி நம்மளை பார்த்துக்கிட்டே தான் வண்டியை பார்த்துக்கிட்டே மட்டும்தான் இருப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு அட்ராக்ஷனான ஒரு வண்டிங்க. சரிங்க, யாருக்காவது எடுக்கணும் அப்படின்னா தாராளமாக எடுங்க. சரி, இதோட இந்த வீடியோவை நான் என் பண்ணிக்கிறேன். சரி, இனிமேல் நான் அப்படியே வந்து கோப்ரோ எல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்கேன். எல்லாமே வாங்கிட்டு இனிமேல் மோட்டோ விலாக் இனிமேல் கரெக்டாக கம்பல்சரி உங்களுக்கு வந்து ஒரு 1 டேஸில் வந்து கம்பல்சரி நான் உங்களுக்கு வந்து இனிமேல் மோட்டோ விலாக் பண்ணுறேன். சாவா ஓப்பனாக சொல்லணும்னா 4.5 லட்ச ரூபாய்க்கு வந்து வேல்யூ ஃபார் மணிங்க. அந்த வண்டி தாராளமாக எடுக்கலாம். அந்த வண்டியோட லுக்கு தாங்க பயங்கரம், அல்டிமேட்டாக இருக்கும். அந்த சில்வர் கலர் வந்து சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. கண்ணாடி நம்ம எங்கேயும் எல்லாம் ஃபேஸ்லாம் பார்க்க வேண்டியது இல்லைங்க. நம்மளே வந்து டேங்கை பார்த்து தலையழிச்சிக்கலாம். அந்தளவுக்கு ஒரு லுக்கான ஒரு வண்டி. இந்த வண்டி ஓட்டி பார்த்து சொல்கிறேன் சரியாங்க. கோப்ரோ ஆர்டர் போட்டுக்க, நாளைக்கு தாங்க டெலிவரி ஆகுது. அப்புறம் இந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து மோட்டோ விலாக் பண்ணுறேன். சண்டே எவ்ரிடே வந்து CCD போய் நான் உங்களுக்கு புது வீடியோ, புது பைக், சூப்பர் பைக் வீடியோ எல்லாமே போடுறேன். அப்புறம் திரும்ப நம்ம ஃபுல்லாகவே மோட்டோ விலாக் தாங்க பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துட்டு நமக்கு. ஸோ அதனால் பண்ணிக்கலாங்க தாராளமாக. யாருக்காவது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமைக்கி விட்ருங்க. ஓகே, பாய் காய்ஸ். இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு லாஸ்ட்டாக ஒரு டைம் வந்துட்டோம் வண்டியை சுற்றி நல்லா காட்டிட்டு போயிடுறேங்க. பாருங்கள், வண்டி பார்க்குறதுக்கே அழகாக இருக்கலாம். யாருக்காவது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எடுங்க, வேல்யூ ஃபார் மணி. சரி, ஓகே, பாய் காய்ஸ். இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம அடுத்த சண்டே CCD கிளம்புறேன். CCD சூப்பர் பைக் டெலிவரி.
சண்டே தாங்க. சண்டே வந்து இந்த மிரர்லாம் கழட்டிட்டு வேறு போடணுங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் கோட் 6 டியூன் போட்டு அப்புறம் இந்த வீடியோ நான் உங்களுக்கு என் வண்டியை நல்லா ரிவ்யூ பண்ணி காட்டுறேன், நல்லா ஓட்டியும் காட்டுறேன் காய்ஸ். சரி ஓகே, பாய் காய்ஸ். இது நம்மளோட ஃபஸ்ட் வீடியோ அப்படிங்கும்போது வாய் கொஞ்சம் இல்லை, ரொம்பவே வந்து குளருது. ஸோ ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சிடுங்க. சரி ஓகே, பாய் காய்ஸ். அப்படி லாங்லேருந்து லாஸ்ட்டாக ஒரு டைம் காட்டிக்கிறேன் வண்டியை. சரி ஓகே, பாய்.